டே 2 மணாலில இருக்கோம். இப்போ நம்ம 8:30க்குலாம் வந்துருங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு சொன்னோடனே அடிச்சு புடிச்சு போய் பார்த்தா அங்க காஞ்சி போன பராத்தாவும் அவள் உப்புமாவும் வச்சிருந்தாங்க. திரும்பவும் பராத்தாவா அப்படி சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டேன். சரி பரவாயில்ல, வயிற்றுக்கு கொஞ்சமாச்சும் போடணுமே சொல்லிட்டு போட்டாச்சு. எங்க நம்ம சின்ராச காணாமேன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க இருக்காரு. கேமரா ஆன்ல இருக்கு தெரிஞ்சவனே பாருங்க, கண்ணாடியை போட்டுக்கிட்டாரு. ஆட கசாப் கடைக்கு கூட்டு போற மாதிரி எங்களை எங்க கூட்டு போறாங்க பாக்குறீங்களா? நாங்க போக போறது ஒரு முக்கியமான இடம். அதுக்கு தான் நாங்க இவ்வளவு குஷியா கிளம்பிட்டோம். மின்சார கனவு படத்துல வர கஜோல் மாதிரி ஜாலியா ஜீப்ல பின்னாடி நின்றுட்டு பாட்டு வரலாம், டான்ஸ் ஆட்டு வரலாம் நினைச்சா, ஆனா அந்த டிரைவர் பையா எங்களை விடவே இல்லை. உட்காருங்க உட்காருங்க சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாரு. அதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருந்திருக்கலாமே சொல்லிட்டு நாங்க ஃப்ரண்ட் சீட்லயே உட்காந்துருக்கலாம். அவசரப்பட்டு பேக் சைட்ல ஏறிட்டோம். One eternity later. சரி வாங்க, அடுத்த ஜீப் வந்தாச்சு, எல்லாரும் ஏறுங்க அப்படி சொன்னாங்க. இந்த வாட்டி நாங்க ஏமாறுவோமா? எல்லாரும் நாங்க போய் ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டோம். Many hours later. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எதுக்காக வந்தோம்னா பேராகிளைடிங் பண்ண வந்தோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ரேஷ்மி நீனே சே ஹாய். பேலன்ஸ் நாங்களாம் தான் பறக்க போகிறோம். ஸோ அதுக்கான விஷயம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ நான் எங்க வந்திருக்கேன்னு. நான் இப்போ பறக்க போறேன், பேராகிளைடிங்ல பறக்க போறேன். ஏன்டா வந்தோன்னு சொல்லிட்டு இந்த மலை உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ பயம். இருக்கிற பயம் போதாதுன்னு இன்னும் பைலட் வரல, நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த பயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. சரி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பைலட் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் சங்கரை தான் ஏற்றி விட்டோம். பாருங்க, ராஜா பகதூர் மாதிரி பறந்துட்டு இருக்காரு. கையில கோப்ரோ கேமரா. மொபைல் கேமரா இருந்தாலே சும்மா இருக்க மாட்டாரு மனுஷன், வளைச்சு வளைச்சு எடுப்பாரு. கையில கோப்ரோ கேமரா வேற கொடுத்தா சும்மா இருப்பாரா? வளைச்சு வளைச்சு எடுப்பாரு. இந்த ரைட் போக ஒரு ஆளுக்கு 2300 ஆகும். டென் மினிட்ஸ் ரைட் வெற்றிகரமா முடிஞ்சுது. இப்ப லேண்டிங்கான நேரம் வந்துருச்சு. இப்ப பாருடி ஆன்டி நான் எப்படி திருப்புறேன்னு சொல்லிட்டு பைலட் அண்ணா லெஃப்ட்ல ஒரு ரைட்ல ஒரு இழுத்து லேண்டிங்க்கு தயாராகிறாரு. அவர் சாப்பிட்ட 2 சப்பாத்தியும் சிரிச்சிருக்கும். இப்படி எல்லாம் பண்ணி தான் சங்கரை கீழே இறக்கணும். நம்ம வெயிட் எக்ஸ்ட்ரா இருந்தா அதுக்கு ஒரு 500 சொல்லிட்டு நம்மள்ட்ட 2800 வாங்கிடுவாங்க. ஸோ அதனால வெயிட் கம்மி பண்ணிட்டு போங்க. சேஃப் லேண்டிங். அடுத்தது ரேஷ்மிகாவோட பைலட் வந்தாச்சு. ரேஷ்மிகா அந்த கோப்ரோவையும் கையில வச்சுக்கிட்டு ஓடணுமே, எப்படிடா ஓடுவான்னு பார்த்தா அந்த பைலட்டை ஹெல்ப் பண்ணி ஓட வச்சுட்டாரு. ரேஷ்மிகா பறக்க ஸ்டார்ட் ஆகியாச்சு. பாருங்க எவ்வளவு பயன்னு. ஸ்டார்ட் பண்ணும் போது மட்டும் தான் கொஞ்சம் பயமா இருக்கும், ஆனா போக போக ரொம்ப ஜாலியாயிடும். ஏன்னா நம்ம அந்த வியூ இருக்கு பாருங்க, வியூ அவ்வளோ சூப்பரான வியூ, அழகா இருக்கும். அழகா நம்ம டிவி உட்காந்துட்டு பாக்குற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அதில் உட்காந்துட்டு போகும்போது. ரேஷ்மிகாக்கும் இப்போ லேண்டிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. லேண்டிங் வர்றது தெரிஞ்ச உடனே அந்த ரேஷ்மிகா மூஞ்சில எவ்வளோ சிரிப்பு பாருங்க. ஏன்னா அவங்க அப்பாவை பார்த்துருப்பா, அதுதான் அப்படி சிரிக்கிறா. லேண்டிங் வர ஆரம்பிச்சிடுச்சு. அங்கேருந்து பாருங்க ஒரு உருவம் ஓடி வரும். ஓடி வருதா, ஆனா அதே உருவம் நான் வரும்போது எங்க இருக்குன்னே தெரியாது. பாய் பாய் பாய். நல்லா பாய் பாயிண்ட் வரான். ஏதோ பிரச்சனை வந்தா பாய் அப்படின்ட்டு போயிடுறான். என்ன சொல்றது? ப்ரோ நீங்க அதை என்ன பண்றீங்க? அப்புறம் இது பண்றேன்ட்டு புளிங்க விட்டு போற. போயிட்டு இருக்கானோ. ஷர்மி ஓடு, காத்தடிக்கும் ஓடணும். அக்கா ஓடுங்கக்கா. பின்னாடி நிக்கிறவங்களாம் இவ்வளோ என்னை என்கரேஜ் பண்ண உடனே நம்மளால முடியும், பாண்டிச்சேரி மானத்தை நம்ம தான் காப்பாற்றணும், தலைகீழத்தான் குதிப்பேன் அப்படி சொல்லிட்டு நானு ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓடுறேன் சூப்பரா ஓடி பறக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா அப்படி எல்லாம் நடக்கல. ஈத்துட்டு ஓடு ஈத்துட்டு ஓடு 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 ஈத்துட்டு ஓடு ஈத்துட்டு ஓடு ஈத்துட்டு ஓடு. கஷ்டம் போல ஓடுறது. அவங்க கஷ்டம் தான். கீழே போயிட்டாங்க, அவ்வளவுதான். I was cornered. I was helpless. என்ன ராமலிங்கம் பாத்தியா, பாண்டிச்சேரிலாம் சும்மா இல்ல, எப்படி ஓடன பாத்தியா அப்படி சொல்லிட்டு சொல்ல பைலட் அண்ணாவோ, என்னது ஓடனையா, உன்னை ஃப்ரண்ட்ல ஓட சொன்னா பேக்ல ஓடி என்ன கொலை பண்ண பார்த்துட்டு பேச்சா பேசுற அப்படி சொல்லிட்டு என்ன திட்டாரு.
சரி அதெல்லாம் விடு, நீ காலைல என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பைலட்ட நான் கேட்க, நான் 2 சப்பாத்தி தானே சாப்பிட்டேன் அப்படி சொல்ல, 2 சப்பாத்திக்கு இந்த கணக்கறாளே, இவெல்லாம் ஃபுல் மீல் சாப்பிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு நினைச்சிட்டு லேண்டிங்க்கு அவர் தயாராகிட்டாரு. அங்க பாருங்க, ஆண்டனாவை லெஃப்ட் ஒரு பக்கம் ரைட் ஒரு பக்கம் திருப்பி திருப்பி, வா உன்னை இப்ப எப்படி லேண்டிங் பண்றேன்னு மட்டும் பாரு, நீ ஓடனல்ல மேல, அதுக்கு உன்னை நான் இப்ப எப்படி பழி வாங்குறேன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி டமால்னு கீழே போட்டார். பைலட்டுக்கும் எனக்கும் ஏதோ முன் ஜென்மத்துல பகை இருந்திருக்கணும், அதனாலதான் என்னை இப்படி பழி வாங்கிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கடா அந்த சின்ராசை காணாமே, நேத்துக்கு ஓடி வந்திருக்கணுமே அப்படின்னு நினைச்சா சின்ராசு எங்கேயோ சிப்ஸ் சாப்பிட்டு இருக்காரு. சரி நம்மளே கஷ்டப்பட்டு எழுந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சா என் பொண்ணு அங்கேருந்து ஓடி வரா. அம்மா ஜாலியா இருந்ததா அப்படி கேட்க, இந்நேரத்துக்கு என் சோழியே முடிச்சிருப்பான் இவன் அப்படி சொல்லிட்டு நான் அவரை சொல்ல, ஓஹோ அப்படியா அப்படி சொல்லிட்டு இந்த பைலட் அண்ணா வா கேமரா புடுங்கன்னு சொல்லிட்டு என் கேமரா புடுங்கிட்டு சங்காத்தமே வேணாம் போடி அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. டே 2 ஆஃப் டே இது மாதிரி வெற்றிகரமா முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.